தள்ளு. போட்டாரா காலா? இப்ப காலை போடுவார். போயிட்டு வந்து நம்ம மேல கை போடுவாரு. அவர் சொல்றதான் போய் கேட்கணும். கை கட்டி இப்படி குனி வா. குனி முடியாது. வேணாம் வேணாம், நீ பேண்ட்டுக்கு மன்னர் ஓடி வந்தேன். மன்னர் நீதியோடு நேர்மையோடு செய்யக்கூடியவர். நீதி கிடைக்குமோ கிடைக்காது ஒன்று வந்தீர். என் தங்கைக்கு வாழ்வு கிடைத்தது, எனக்கு பதவி கிடைத்தது. இது மன்னருடைய தகுதி. உயர்ந்தது உயர்ந்ததுதான், தாண்டது தாண்டதுதான். அது போன்ற கதையா ஒழுங்கான முறையில் தீர்ப்பு சொன்னார். இவர் யார்? நாட்டின் தளபதி. எதுக்குரியவர்? போர்பல தளபதி. மன்னருக்கு ஆலோசனை செய்யக்கூடியவர். எதிர்நாட்டு மன்னர்கள் யாராயிலும் இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்தால் அவரோட சண்டை செய்யக்கூடியவர். அப்படி இருக்கும்போது தங்கியுடைய வாழ்க்கையை கட்டுவிட்டது என்பதற்காக என் தங்கியுடைய வாழ்க்கைக்காக ஓடி வந்து நிற்கின்றேன். என் தங்கியுடைய வாழ்க்கை கட்டுவிட்டது, அதுக்கு இந்த நாட்டின் நிலவரசி சொன்னா என்று ஒரு நாட்டின் தளபதி 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தான். 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஏமாத்தாரு. ஒரு நடிகருக்கு 5 லட்சம் 6 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு. என்னடா கோயந்த வந்தாளில எண்ணெய் கை வச்சு ஊத்திக்கிறான். 70-80 லட்சம் ரூபாய் முதல் வச்சுட்டு கை கட்டி இன்னும் பால் புத்தி நல்ல புத்தியா இருந்தா அந்த வேலை செஞ்சிருக்க மாட்டான். இருக்கிற படத்தை பேங்க்ல போட்டு வடி வாங்கி வீட்டுல வாங்க நம்மளால விட்டுட்டு கை கட்டி பதில் சொல்லி இருக்கிற மாதிரி. உயிரை பார்த்தாலும் ஊக்குரி வண்ண பிறந்தாங்க. குறைக்கு நாளைக்கு சிறைக்க மஞ்சள் பூசினாலும் அதன் கூட மாறுமா? தேவாய சுருக்காட்டை பெருக்கி தள்ளி பிரிந்தோர் விலைக்கட்டினாலும் அது வீடாகுமா? சுடுகாடு வீடு, குருவி பருந்து, உயர்ந்தது தாழ்ந்தது மன்னர், நாட்டின் தளபதி. 2 பேரும் வாங்கி தொண்டு பாத்துங்க. அதுபோல நல்ல யோசனை இருக்க வேண்டும். தங்கை வாழ்க்கை கட்டி விட்டா 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தான். இது நீதிமன்றம் என்பதற்காக பொறுமையாக இருந்தேன். இதே வேறு இடத்தில் நடந்திருந்தால் கூடிய தலையை முத்தமிட்டு இருக்கும். நாட்டின் தளபதி என்று மன்னிக்கின்றார். இப்போது நகர்வலம் செல்ல வேண்டும். மன்னர் என்ன தெரிவித்தா நாட்டு மக்களுக்கு குறையில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி நகர்வலம் போக வேண்டும் என்றால் எந்தெந்த வீதி போக வேண்டும், யார் யாருக்கு என்ன குறை நேர்ந்திருக்குது அப்படி என்பது எனக்கு தெரியாது. நீ அழைத்து சென்று காட்டினால் அவருடைய குறைகளை நான் தீர்ப்பேன். சொல்லிட்டு போன அவனை எதுவும் பண்ணாத, வந்துடு. மன்னருக்கும் மகாராணிக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கின்றார். மாவர சபையிலே மக்கள் மத்தியிலே என்னை பார்த்து கால் செருப்புக்கு சம்மானம் உரைத்து விட்டான். போக போக காட்ட வேண்டும். வைக்கிறான் அவனுக்கு வெட்டி அதற்கு அவளை எடுத்து காட்டி சிறுவர் தூதப்பட்டு அவன் வாடிக்கு போடுவதை போட்டு இறுதியில் கொடுக்க போற பரிதாஜ பையனுக்கு கையில திருவோடு தட்டி இந்த நல்ல நேரத்தில் உங்கள் இருவர் உதவி எனக்கு தேவை. இருவரும் காதை காது குத்து காதை கஷ்டம் என்ன சொல்லுங்க. போகும்போது ஒத்தகது வர மறு ஒத்தகது வர மறு ஒத்தகது காதெல்லாம் கொடுங்க. இவரு போங்க இவரு போங்க காதை கச்சாங்க காதை கச்சாங்க காதை கச்சாங்க காதை கச்சாங்க சொல்லுவாங்க. இங்க இருவருமே நீங்க சிந்திக்க வேண்டும். ரொம்ப நாளா சளி பூச்சி நடு மொத்தம் சிந்தி போட்டு வந்தீங்க. கேடா நீங்க சிந்தி போட்டு வேலை கொடுக்க வேண்டும். காதை கொடு. பச்சல குழந்தை எடு பார்த்தா நல்லடியா காண முடியாது. அச்ச பரித வண்டி போல அம்மாகிடும். சரியான ஒரு வார்த்தை உரைத்தால் எதையுமே செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு குடும்பத்தை கெடுத்தாத்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு தமடவி தாலி அறத்தாத்தா நம்ம பொண்டாட்டி கழுத்துல தாலி கொண்டு பொண்டாட்டியா ஏங்க அந்த வீடு யாருங்க? நம்ம வீடு. அந்த வண்டி யாருங்க? வண்டி. ஆமா எல்லாமே நம்மது நம்மது நம்ம சொல்லும்போது நம்ம பொண்டாட்டி மனைவி என்பதை தனிமையில் பேச வேண்டும். மட்டும் சாக கூடாதுடா. அது தப்பு. ஆரியா கூத்தாடிடா. அரமானத்துல கத்தா இருக்கணுமா? காரித்து மேல கண்ணு கட்டணும். முன்ன வச்ச கால ரெடி வைக்க கூடாது. எப்பவே பின் வைக்க கூடாது. நமக்கு தேவை இந்த நாடு. ஆடி வாடா. பூ தகத்தை கொடுத்து அந்த வாழ்க்கை கெடுத்துட்டாய். இப்ப அது பாருடா உன் வாழ்க்கை எப்படி கெடுக்கிறேன். அது மட்டும் கிடையாது, பலார் தோப்புக்கு போறேன் என்று கைதட காட்டு வந்திருக்கேன். அவரு வராரா நட்டு ஆடி பாடிக்கொண்டு
பலாத்தோப்புக்கு போய்விடும். எப்படி தெரியுமா? ஏறி நன்னாங்க ஏறி நன்னா மாமா எலக்கப்பா ஏறி நன்னா என்னிடம் உரைத்திருப்பார் எனக்கு என்ற நன்றாகவே புரிகிறது. இப்போது புறப்படுகிறேன். பல தோப்பில் இந்நாட்டு இளவரசியை சந்திக்கிறேன். என்னதான் நடக்குது என்று பார்க்கிறேன். வரேன். நாட்டு மக்களுக்கு குறை என்பது இல்லை. அனைவருடைய குறையை தீர்த்து விட்டோம் அல்லவா? அது பார்த்தாயா, அதை வந்து ஒரு பலாத்தோப்பு தெரிகிறது. அந்த பலாத்தோப்புக்கு சென்று சற்று நேரம் ஓய்வு பெற்று அந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்து விட்டு பிறகு நான் அரண்மனை வருகின்றேன். நீ சென்று அரண்மனை வேலை பாரு, நான் வருகிறேன். பார்க்க வேண்டும் என்று வேகமா ஓடி வரேன். கலைச்செல்வன் எதற்காக அங்கே செல்க எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பல தோப்பில் என்னதான் நடக்குது என்று வரண்டி வர இதுதான் பலாத்தோப்பா. பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது பாரு. அது மட்டும் கிடையாது, பலாப்பழத்தை பறிச்சு ருசி காண வேண்டும். பலாத்தோப்பை நான் பார்க்கவில்லை. என்ன இயற்கை காட்சி? ஐயோ நீங்க தாங்க உட்காரணும். ஐயோ நீங்க உட்காருங்க. ஐயோ நீங்க தாங்க நாட்டின் இளவரசி, நீங்க உட்காருங்க. ஐயோ நீங்க தாங்க உட்காரணும். உட்காருங்க. அடச்சே உட்காரியா? போயா போதுன்னு ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்தா நீ தான் உட்காரணும், நான் தான் உட்காரணுமா? அன்பானா இருந்தாலும் நான் யார்? ஒரு கோட்டை காவலர். நீங்கள் யார்? ஒரு நாட்டின் இளவரசி. நான் உட்காரலாமா? நீ உட்கார்ந்தா நீங்க எல்லாம் பாத்துன்னு என்னத்த உட்கார்ந்து. அப்படியா? என்னைக்கு ஒரு நாட்டு இளவரசி தான் இல்லைன்னு சொல்லு. ஒரு நாட்டு இளவரசி ஒரு நாட்டுக்கு மட்டும்தான். என்னங்க இதுவா எந்த இடம்? பலாத்தோப்பு. இது பலாத்தோப்பு தனிமையான இடம். ஆமாங்க, அது மட்டும் கிடைக்காதுங்க. இந்த பலாத்தோப்புல நாம 2 பேர் மட்டும் தான் தன்னந்தனிமை இருக்கிறோம். ஆமா. என்னங்க என்ன பார்த்த உடனே எதுவுமே தோணலையா? என்னப்பா உங்களுக்கு என்ன தோணுதா? அவனுக்கு தோணலையா? அவர் எனக்கு என்ன தோணும்? எதுவுமே தோன்றவில்லையே. நீ அவ்வளவு தோண வந்த நீ ஒரே ஒரு வார்த்தை. சாதி பெண்கள் இருக்கின்றார்கள், காவலர் இருக்கின்றார்கள். ஒரு வார்த்தை சொல்லி அந்த கோட்டை காவலர் நீங்க வர சொல்லு சொல்லி இருந்தா ஓடி வந்து உடைய குறை என்னவோ அதை நான் தீர்த்திருப்பேன். அப்படியா? அங்க வந்துக்கிறேனே. என்னங்க அத மட்டும் கிடையாதுங்க. என்னங்க நீங்க வாங்க சொல்லுங்க. நீங்க கிட்ட வந்தாலும் எனக்கு வார்த்தையே வரும். ஆமா ஒண்ணு வேணா சொல்லு. என்னங்க எப்போது உங்களை நீதிமன்றத்தை நான் பார்த்தேனோ பார்த்தாயோ அப்பே என் மனசையே பறி கொடுத்துட்டேன். சத்தம் ஐயப்பா. ஏங்க என்ன அவரை கூப்பிடுறீங்க? போதுண்டா அப்பா.
அவரோட கன்னிசாமியாரா இருக்கலாம்னு நினைக்கிறேன். கன்னிசாமியாவா? அப்படி மட்டும் இருந்துடாதீங்க. என் மீது உனக்கு காதலா? ஆமாங்க. நான் யார்? ஒரு சாதாரணமான கோட்டை காவலன், ஒரு நாட்டின் இளவரசி. இந்த ஏழை பார்த்த வந்தனே உனக்கு கேலியாக இருக்கின்றதா? என் மீது காவலா? இங்க வாங்க. என்னங்க என் மீது காதலா? ஆமாங்க. ஒரே ஏழை நாட்டம். ஐயோ உன்னாத மறக்கல நீங்க. என்னங்க மறக்க முடியல? அப்படியா? என்னங்க அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீ காதலிக்கிறேன்னு சொல்வே, காதல் பண்ணுவீங்க. கொஞ்ச நாளைக்கு காதல் பண்ணிட்டு உங்களுடைய ஆசை தீர்ந்த உடனே அதோட என்ன செய்வீங்க? வீட்டுக்கு போன உடனே அப்பா அம்மா வேற இடத்துல பாத்துட்டாங்க, சாரின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சாரின்னு சொல்லிட்டு நீங்க போயிடுவீங்க. அதோட ஆடவிழா பிறந்தவங்க நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் என்ன செய்வோம்? காதலித்த போய்விட்டாலே அப்படி என்பதற்காக அந்த மனவேதனையோடு தாடி வளர்த்துக்கினு கையில ஒரு புட்டி எடுத்துக்கினு சருக்கு எடுத்துக்கினு மறக்க முடியாத அவஸ்தை பார்த்து யாரானாக்கா அந்த ஆண்கள் தான். தேவதாசி நானும் அப்படியாப்பட்ட பெண்ணு நான் கிடையாதுங்க. இடலே மணிக்கு வந்து ஜாலி வேலை, இரு காதில் மணிக்கு வந்து தட்டார்க்க வேலை, கடலில் கொண்டப்பு மாலை கண்ணியருக்கு சொந்தமெல்லாம் பெரு தோலை என்பார்கள். இந்த உலகம் எத்திக் கொண்டு என்ன போல ஏழைகளை எத்தனை பேர் கெடுக்க பாக்குற? யாரு? நானா? எனக்கு அப்படியாப்பட்ட பெண்ணு நான் கிடையாதுங்க. என்னதான் சொன்னாலும் சரியே, 1000 முறை எடுத்துரைத்தாலும் உன்னை காதலிக்க முடியாது, உனக்கு முத்தமும் கொடுக்க முடியாது. ஆளை விடு, எனக்கு எவ்வளவு வேலை. இல்லைங்க இங்க வாங்க. என்ன காதலிக்கு தான் முடியாது. நீங்க என்னங்க ஒரே ஒரு முத்தம் அந்த உதவோட இந்த உதட வச்சு ஒரே முத்தம் கொடுங்க. ஆமாங்க. எப்படி தெரியாதா? ஆடா பாவி, முத்தம் போய் தெரியாதான் பாரு. இல்ல முத்தம் எப்படி கொடுக்கணும்னு கேக்குறேன். தெரியாதா? எப்படி கொடுக்கணும்? எனக்கு என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உதட வச்சு நான் சும்மா அப்படியே எப்படி தெரியுமா தரணும்? சும்மா நச்சு இல்ல. எனக்கு மொத்தமா மொத்தம் என்னன்னு தெரியாது, காதல் தெரியாது. என்ன ஆளை விடு அம்மா தாயே, நான் போயிட்டு வரேன். எனக்கு காதல் தெரியாது, முத்தம் தெரியாதா? ஐயோ என்னங்க முதல்ல நீங்க வந்தீங்க பாத்தியா, அப்பயே என்கிட்ட இளரசி எனக்கு இதெல்லாம் தெரியாது, காதல் என்ன தெரியாது, முத்தம் என்ன தெரியாது நீங்க சொல்லிருந்தீங்கன்னா ஐயோ என்னங்க இந்த வேலையாச்சு நான் என்ன தெரியுமா பண்ணிருப்பேன்? உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். நீ எதுவும் சொல்லியும் விட வேணாம், அதை நான் கத்துக்கவும் வேணாம், அது கத்துக்கு நான் ஒன்னும் அனுபவிக்க வேணாம். எனக்கு முத்தம் கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? மச்சான் சோதனை தெரிய போய்
ஒரே ஒரு முத்தம் கொடுப்பே கொடுக்க மாட்டீங்க. உமக்கா? ஆமாங்க. உன்னைய நம்ப வேண்டும் என்று சொல்லுங்க. பெரிய என்ன சொல்லுங்க? என்ன? ஆளுகால் விஷத்துக்கு நம்பலாம், ஆற்றை பெரு காட்சி நம்பலாம், கோலமாம் அதை ஏழு நம்பலாம், கொல்லு வாங்கிய புளிய நம்பலாம், காலடார் விடை தூதரை நம்பலாம், கல்லர் வேடர் மரவரை நம்பலாம். உன்ன போல சேலை கட்டிய மாதிரி நம்பினா தெருவில் வருது பாரு நாய், நாய்க்கு சமமாக தண்ணி போக வேண்டும். அது அச்சிட்டு இருப்படியோ எழுதிட்டு இருப்படியோ எனக்கு தெரியாது. சேலை கட்டிய மாதர்கள் இல்லை, சேல் விழி அகற்றிய மாதர்கள். ஒரு ஆடவன் மீதில் போகிறான் என்றால் இந்த கண்ணுல கொஞ்சம் மைய தடுக்குன்னு என்னென்ன போடுங்க முகத்துல, அதெல்லாம் போட்டுக்கின்னு இப்படியெல்லாம் போட்டு அவனை வந்தப்படுத்தி அவன் கருத்தில் இருக்க பொருளெல்லாம் பறித்து கொண்டு கடைசியில அவனை அம்போடு நடத்த விட்டு நீங்க போயிடுங்க ஜாலியாடி அம்மா. அப்படியேப்பட்ட பெண்ணு நான் கிடையாது. உங்க மனசு என்ன கல்லா, அந்த கல்லை தூக்கி போட்டு இந்த எயில் அரிசிய மனசுல வைங்க. வாழ்க்கை நம்ம அப்படியே சந்தோஷமா இருப்பீங்க. ஏன் வெம்புவால் விழிவால் பொய்யே, மேல் விழுந்த அழுவால் பொய்யே, தம்பள தின்பால் பொய்யே, சாகர சொல்லி அம்பின்னு கொடிய கண்ணால் ஆயிரம் சிந்தையாலை நம்பின பேர்கள் எல்லாம் நாயினைக்கீடு அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். உன்ன போல பொண்ணை எவன் நம்புறானோ தெருவில் நாய், நாய்க்கு சமமாக தண்ணி போனோம். எனக்கு ஒரு கூவுற கூயில் சகோதரா உயிர் என்னமா ஹெல்ப் பண்ணிக்கலாமா? இளவரசி நீ, நான் ஒரு கோட்டை காவலன். அப்படி இருக்கும்போது உன்னை நான் திருமணம் செய்து கொண்டான். இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பார்ப்பவர்கள் என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்வாங்க? உலகம் உன்னை ஏத்த தோன்றும் தாத்தி என்று உலக சொல்லுது. என்ன சொல்லுவாங்க? அப்படியா? உலகம் உன்னை ஏத்த தோன்றும்
உலகை உன்னை உன்னேசமே என்னை தடாதே ஆசை என்று உன்னை சொல்லமே என்னை தொடாதே. ஏனாச்சி இப்போதே போகிறேன் உன்னுடைய தந்தையிடத்தில் உன்னுடைய மகளானவள் தவறான வழியில் என்னிடத்தில் நடக்கின்றாள் என்பதை உண்மையை சொல்லிட்டு வரேன். என்னது என் தந்தை கிட்ட சொல்ல போறீங்களா? ஆமா. வாங்க. என்னங்க சொல்லுங்க. நீங்க நடந்த கதை அத்தனையும் கனவாக சென்று மறைச்சிடுங்க. கனவாக நினைத்து மறந்து விட வேண்டும். ஆமாங்க. ஏன் எதுக்கு? என்னங்க எங்க அப்பாண்ட சொல்லாதீங்க. அப்படின்னா சரி மறந்துட்டு விடு. அதுக்குள்ளே அவசரமா? ஐயோ எவ்வளவு வேலை இருக்குது. ஐயோ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வேலை அனைத்து வேலை நான் தான் செய்யணும். அந்த வேலை எல்லாம் உனக்கு இருக்குது. என்னங்க என்ன விட்டுட்டு உனக்கு அந்த வேலை தான் முக்கியமா? அப்பா எப்படியா அவனுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்படியா? பாத்துக்கிட்டான்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படியாங்க? என்னங்க சரிங்க என்ன காதலிக்கு தான் மாட்டேன் முத்த நான் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. உங்களிடம் ஒரு ரகசியம் சொல்லலான்னு இருக்கேன். ரகசியம்? ஆமாங்க. அது என்ன ரகசியம்? என்ன ரகசியம் தெரியுமா? நீங்க அங்க இருந்து கேட்டீங்கன்னா அந்த ரகசியத்தை சொல்ல முடியாது. காது நல்லா கேக்குது. ஐயோ உங்களுக்கு காது கேட்கும் நான் இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம நாட்டு மக்களுங்களுக்கு கேட்க கூடாது. அப்படியா? அந்த ரகசியம் நீங்க கிட்ட வாங்க. வாங்க உண்மைமா கேட்டு வாங்க. ஆமாங்க வாங்க. ஐயோ நடந்தது அடியா ஏழரசி என் தங்கச்சி வாழ்க்கை எப்படி பாழா போனதோ எப்பாவது பாரடி உன் கருப்பை எப்படி கெடுக்கிறேன் இந்த படுபாவி என் கருப்பே கெடுக்க வந்த பாவி இவனுக்கு நாட்டை விட்டு நடடா எப்படிலாம் நடிக்கிறான் பாத்தியா?
கண்ணால் பார்ப்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே உண்மை என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு நாட்டின் மன்னன் இப்படி தவறான தண்டனை கொடுக்கின்றேன். கண்ணால் நானே பாத்துட்டா உண்டைங்க வீட்டுக்கு ரெண்டை பாத்துட்டா. நன்றி கட்டன். உன் தங்கைக்கு என்னுடைய மகனுக்கு வாழ்வு கொடுத்தேன். என் மகளை கற்புக்காக துணி நன்றி கட்டவனே. ஓடி வந்தேன் நீதிமன்றத்தில் நீதி கிடைக்குமா கிடைக்காது என்று. என் தங்கைக்கு வாழ்வு அளித்தா, எனக்கு பதவி கொடுத்தா. உண்டைங்க வீட்டுக்கு ரெண்டை செய்வானா? உப்பிட்ட வரை உயிர் உள்ளவரை நிலை என்று சொல்லி இருக்கின்றார்களே. அப்படி இருக்கும் போது நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி. பாத்துக்கடா நன்றி நன்றி கட்டன். நாய் குடிக்கிறான் பாரு. ஏழரசு தோல மாட்டோம். ஏழரசு அப்பா இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? என்ன தண்டனை தெரியுமா? மக்களை கேட்டு பாருங்க, நான் நல்லவனா கெட்டவனா என்று. நீ நல்லவன் எப்படி சொல்லுவாங்க பாரு. நீ நல்லவன், நீ நல்லவன் எப்படி சொல்லுவாங்க பாரு. ஏழரசு சொல்லுவாங்கடா. அப்பா இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? என்ன தண்டனை தெரியுமா? நம்ம பாதாள சிறையில் ஒரு குருமகனில் தளபதியாரே, இவனை அடித்து துன்புறுத்தி பாதாள சிறையில் அடிப்பது உன்னுடைய பொறுப்பு. ஏழரசு அப்பா அப்படியே தளபதியாரே, மண்டல் தெரிவித்த பிரகாரம் எங்கேயாவது நாடு கடத்தி விடுங்கள். வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்தாங்களை பிழைத்துக் கொள்ளுகிறேன். ஆனால் அந்த பாதாள சிறை சொல்றீங்களே, அந்த பாதாள சிறை எப்படி இருக்குமோ நாளைக்கு நான் அடைப்பட்டு கற்பது. எப்படி இருக்கானு இவனை சும்மா விடலாமா? எவ்வளவு ஒரு ஆண்மை இருந்தா. ஐயோ, சரியா பாதாள சிறை என்று சொல்லுகின்றார்களே, எப்படி நடிக்கிறான். தேள்கள் இருக்குமோ, எத்தனை பாம்புகள் இருக்குமோ, விஷஜடுத்துகள் எத்தனை எத்தனை. 21 வாயில் அப்படி ஊனு மும்முனிங்க கீழே இறங்கி வந்த என்ன பண்ணுனே தெரியாது உங்களுக்கு. உலகத்திலே காமாபுரம் ஃபாரஸ்ட் ஏரியாடா. ஆமாண்டா. எப்படி ஏன் சொல்றாங்க சொல்லி இருக்கின்றார்கள்? 84 லட்சம் ஜீவனங்கள், மாநில மக்கள் 71 லட்சம், நாலுகால் ஜீவனங்கள் 21 லட்சம், தண்ணிலே வாழக்கூடிய நீந்தனை பரப்பினை ஊர்மனை சொல்லக்கூடிய 21 லட்சம், மரம் கொடி செடி புல் பூண்டு தாவர வர்க்கங்கள் 21 லட்சம். அப்படி இந்த 21 லட்சத்திலே தேளு பாம்பு செய்யாம் பூரான்னு சொல்லக்கூடிய எத்தனை எத்தனை அந்த பாதாள சிறையில் இருக்கு. அதெல்லாம் எப்படி கடிச்சு என்ன துன்புறம் செய்யுமோ? இந்த பாதாள சிறை வேண்டாம். எது கடிச்சாலும் அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரே ஒரு முத்தம் கொடுறான்னு கேட்டேன். ஒரு முத்தத்துல குறைஞ்சு போடுவியா? என்ன காதல்தானே, என் காதல் சொன்னா குறைஞ்சிருவியா? வேண்டாம், ஒரு முத்தம் தானே. உன்னை 1000 முத்தமா கேட்டாங்க. ஒரு முத்தம் கொடுத்திருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமாடா? வாடா அப்படி என்ன கொடுத்துருக்க மாட்டேன். யார் இப்படி வாடா பல்லு மத்த வாயா அப்படி வா. யார் நீ எனக்கு முத்தம் கொடுக்க பாரு. இந்த பல்ல வச்சுக்கா. ஐயே ஆரிமா எப்படி தெரியுமா கொடுத்த முத்தம். முத்தம் ஒரு கேடு அவன் மூஞ்சிக்கு பாரா. இப்படி எப்படி இருக்கான் பாரு. உழைக்கட்ட துண்ணு போட்டு தூள மாட்டான், எது விட்டு மோள மாட்டான். என்ன குறை இவனுக்கு? அடுத்து பட்டா 10 கறி ஆகும் பக்குது. ஒரு முத்தத்துக்கு குறைஞ்சு போயிடியா? குடிக்கிறியா? துட்டுடா, காலைல துட்டு வாங்குறியா? சும்மாவா? போயிட்டு வரட்டா, போயிட்டு வரேன் எல்லாருக்கும். ஐயா தளபதியாரே, நீங்கள் தான் ஐயா ஒரு நல்ல தீர்வை சொல்ல வேண்டும். எல்லாம் அறிந்தவர் தெரிந்தவர், அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, சொல்லக்கூடாதது சொல்லக்கூடியது, உண்மை தத்துவம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் கற்றறிந்தவர் நீங்கள். ஒரு நாட்டின் தளபதி, நீங்கள் தான் இந்த தீர்ப்பை எனக்கு மாற்றி அமைக்க வேண்டும் ஐயா. சட்டத்தை பேச வந்து விட்டாடா சரித்திரம் தெரியாத